Good evening friends, myself Pullangan, native Madurai. இந்த வாய்ப்பை கொடுத்த ஐடிசி லீடர் முருகேஷ் விஜயராஜருக்கு இந்த இடத்துல லைட் அண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாய்ப்பு எடுத்த 6 வருஷம் ஆகுது. வேலை பார்த்த அனுபவம் 3 வருஷம் இருக்குது. நிறைய தொழில் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணது காரணம் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பிளான் டிஸ்கஸ் பண்ணாங்க, ப்ரோக்ராம் பார்த்து நான் ஆரம்பிக்கல. பிளானை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய கேள்விகள் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் 6வது கொடுத்தாங்க. உடனே ஆரம்பிச்சு இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு பணம் தான் ரொம்ப பெரிய விஷயம் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். பணத்தை மட்டுமே ரொம்ப வேல்யூ கொடுப்போம். ஆனால் பணத்தை காட்டிலும் ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம் நேரம். அந்த நேரத்தை நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் நிறைய விரயம் பண்ணுறோம். நேரத்தை நீங்கள் பணமாக பாருங்கள், ஒரு வாய்ப்பை பணமாக பாருங்கள், உங்களோட திறமையை பணமாக பாருங்கள். அதிகமாக சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே இதைத்தான் பணமாக மாற்றுறாங்க. மிடில் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வேலைக்கு ஒரு லிமிட்டான வருமானத்தில் போய் பார்க்குறோம். டைரக்ட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரின்றது உலகம் ஃபுல்லாக எல்லா வளர்ந்த நாடுலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் வெளியில் தெரியலன்னா விளம்பரம் வராது. விளம்பரம் டிவிலையோ ஃப்ளெக்ஸ்லையோ பேப்பர்லையோ எஃப்எம் ரேடியோவில் வராது. விளம்பரத்துக்கு அவருடைய செலவை தான் இங்கே டெய்லி வருமானம், வார வருமானம், மாத வருமானம் கொடுக்குறாங்க. சேர்ந்தா பணம் வராது. ஏன்னா இது பியூர்லி பிஸ்னஸ். சேர்ந்தா பணம் வராது, செஞ்சால் மட்டும்தான் பணம் வரும். எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கோடு ஒன்று கொடுத்துறாங்க. நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ நடக்குது, என்ன மாதிரி வருமானம் வருது எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் ஆப் மூலமாக பிஸ்னஸை பார்த்துக்கலாம். எல்லா தொழிலையும் தொழில் பண்ணவங்களுக்கு தெரியும், பொருள் தயாரிக்கிறது கஷ்டம், நிர்வாகம் பார்க்கறது கஷ்டம், போக்குவரத்து கஷ்டம். இது எல்லாமே நம்ம கம்பெனி பார்த்துக்கிறாங்க. முக்கியமான விஷயம்லாம் கம்பெனி பார்த்துக்கிறாங்க. எளிமையான விஷயம் வெளியில் போய் விவரமாக பேசணும். யார்கிட்ட போய் பேசணும்னா விவரமான ஆள்கிட்ட போய் பேசணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று குடும்பத்து மேலே அக்கறை உள்ளால், ஆரோக்கியத்து மேலே அக்கறை உள்ளாள்கிட்ட பொருளை பற்றி பேசினா பொருளை வாங்குவாங்க. அப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இருக்குது. இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், முன்னே நினைக்கக்கூடிய இப்போ மேடையில் பேசுனாங்கல்ல, இப்போ மேடையில் பேசுனாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு கேட்டகரி, வேலை பார்த்தவங்க, தொழில் பண்ணவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க எல்லாருமே மேடைக்கில் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. அவங்களோட திறமை இருந்திருக்கும், உழைக்க ரெடியாக இருந்திருப்பாங்க, நேரத்தை பயன்படுத்த ரெடியாக இருந்திருப்பாங்க, வாய்ப்பு தெரியாமல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தி நாங்கள் எல்லாம் மேடையில் நிற்கிறோம். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிஸ்னஸ். அப்படி பாருங்க. ஏன் வெளியில் தெரியல, விளம்பரம் வராது. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி யாருங்க ஏஜென்சி? நம்ம தான் ஏஜென்சி. 7 பிராண்ட் இருக்குது. இது சொன்னால் பணம் வரும். எப்படி சாப்பிடணும் சொன்னால் பணம் வரும். என்ன டோசேஜ், எவ்வளோ டயக்னோஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் பணம் இருக்குது இதுக்குள்ளே. இதை பற்றி பேசினா நிறைய பேசலாம். இங்கே நாங்கள் பேசுகிற விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் பேசியிருக்கோம். இங்கே இந்த தொழிலை எப்படி ஆரம்பித்தா என்ன கிடைக்குன்றது மட்டும்தான் இங்கே பேசியிருக்கோம். சம்பாதிக்கிறதுக்கு முறையான பயிற்சி கவர்மெண்ட் ஸ்கில் இந்தியா மூலியமாக தர்றாங்க. கம்பெனி ஹார்வெஸ்ட் சக்ஸஸ் அகாடமின்னு ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினராக இருக்காங்க, அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு முக்கியமான ட்ரெயினர் இன்னைக்கு போய் நான் சார் இங்கே வந்திருக்கேன். ஹார்வெஸ்ட் சக்ஸஸ் அகாடமின்றது ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம். பணம் சம்பாதிக்கிற ஃபார்முலாவாக சொல்லித்தராங்க. வெளியில் சொல்லித்தராங்களா? பணம் சம்பாதிக்கிற வேலை பார்க்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். வேலை பார்க்கறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்களா இல்லைங்களா? வேலை கொடுக்குற வெளியில் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு சம்பளத்துக்காக, இங்கே கொடுக்குற ட்ரைனிங்லாம் லாபத்துக்காக. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க, எங்களால் முடியும்னா உறுதியாக உங்களால் முடியும். தேங்க்யூ.